வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சீமை கிரியேஷன் சேனலுக்கு ரொம்ப அன்புடன் வரவேற்கிறேன். தயவுசெய்து கமெண்ட்ல உங்க சப்போர்ட்டை தெரிவிங்க. முருகன் மூன்றாம் படை வீடு. பழனி வரலாறு. இன்ட்ரோ. தெய்வீக ஆரம்பம். ஒரு மலை இருக்கிறது. அந்த மலைக்கு காலமில்லை. அந்த மலைக்கு முடிவில்லை. அது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட இடம் அல்ல. அது இயற்கையால் மட்டும் உருவான இடமும் அல்ல. அது ஒரு தெய்வீக சக்தி ஒன்று இறங்கி அமர்ந்த இடம். அந்த மலைதான் பழனி முருகன் மலை. இன்று லட்சக்கணக்கான மக்கள் அங்கு சென்று அரோகரா என்று கூப்பிடுகிறார்கள். ஆனால் அந்த மலைக்கு பின்னால் இருக்கும் உண்மை வரலாறு ஒரு சாதாரண கதை அல்ல. அது ஒரு தெய்வீக பயணம், ஒரு சித்தரின் ரகசியம், ஒரு கோபத்திலிருந்து உருவான ஞானம். கைலாயத்தில் ஒரு நாள் சிவபெருமான் தனது மகன்கள் முருகன் மற்றும் விநாயகரை அழைத்தார். அவரிடம் ஒரு தெய்வீக பழம் இருந்தது. அவர் சொன்னார், யார் உலகை முதலில் சுற்றி வருகிறாரோ அவருக்கு இந்த ஞானப்பழம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணி உங்கள் ஆதரவை காட்டுங்க. இந்த கதையில் எந்த பகுதி உங்களை அதிகமாக தொட்டது கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. உங்கள் அனுபவமும் உங்கள் நம்பிக்கையும் மற்றவர்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள், குடும்பத்துடன் ஷேர் பண்ணுங்க. முருகன் அருள் எல்லோருக்கும் சேரட்டும். இன்னும் இப்படிப்பட்ட பக்தி கதைகள், வரலாறு, ரகசியங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்துங்க. அரோகரா முருகா. முருகன் உடனே தனது மயில் மீது ஏறினார். நான் உலகை சுற்றி வருகிறேன் என்று புறப்பட்டார். ஆனால் கணபதி எதுவும் செய்யவில்லை. அவர் மெதுவாக தனது தந்தையை 3 முறை சுற்றினார். சிவபெருமான் சிரித்தார். அந்த பழத்தை கணபதிக்கு கொடுத்தார். முருகன் திரும்பி வந்தபோது உண்மை தெரிந்தது. அவரின் மனம் உடைந்தது. கோபம் வந்தது. அவருக்கு முதல் முறையாக உலகமே வெறுமையாக தெரிந்தது. அவர் சொன்னார், இந்த உலகம் எனக்கு வேண்டாம். அந்த ஒரு வார்த்தையுடன் அவர் கையிலையை விட்டு வெளியேறினார். கைலாயத்தில் ஒரு நாள் சிவபெருமான் தனது மகன்கள் முருகன் மற்றும் விநாயகரை அழைத்தார். அவரிடம் ஒரு தெய்வீக பழம் இருந்தது. அவர் சொன்னார், யார் உலகை முதலில் சுற்றி வருகிறாரோ அவருக்கு இந்த ஞானப்பழம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணி உங்கள் ஆதரவை காட்டுங்க. இந்த கதையில் எந்த பகுதி உங்களை அதிகமாக தொட்டது கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. உங்கள் அனுபவமும் உங்கள் நம்பிக்கையும் மற்றவர்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள், குடும்பத்துடன் ஷேர் பண்ணுங்க. முருகன் அருள் எல்லோருக்கும் சேரட்டும். இன்னும் இப்படிப்பட்ட பக்தி கதைகள், வரலாறு, ரகசியங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்துங்க. அரோகரா முருகா. முருகன் உடனே தனது மயில் மீது ஏறினார். நான் உலகை சுற்றி வருகிறேன் என்று புறப்பட்டார். ஆனால் கணபதி எதுவும் செய்யவில்லை. அவர் மெதுவாக தனது தந்தையை 3 முறை சுற்றினார். சிவபெருமான் சிரித்தார். அந்த பழத்தை கணபதிக்கு கொடுத்தார். முருகன் திரும்பி வந்தபோது உண்மை தெரிந்தது. அவரின் மனம் உடைந்தது. கோபம் வந்தது. அவருக்கு முதல் முறையாக உலகமே வெறுமையாக தெரிந்தது. அவர் சொன்னார், இந்த உலகம் எனக்கு வேண்டாம். அந்த ஒரு வார்த்தையுடன் அவர் கையிலையை விட்டு வெளியேறினார். முருகன் உலகை விட்டு விலகினார். தேவர்கள் அவரை சமாதானப்படுத்த முயன்றார்கள். ஆனால் முருகன் கேட்கவில்லை. அவர் ஒரே ஒரு விஷயம் தேடினார், அமைதி. பல இடங்கள் கடந்து அவர் வந்தார். மலைகள், காடுகள், நதிகள். ஆனால் எந்த இடமும் அவருக்கு அமைதியை தரவில்லை. இறுதியில் அவர் ஒரு பெரிய மலைக்கு வந்தார். அதுதான் பழனி மலை. அந்த மலை அவரை அழைத்தது போல இருந்தது. ஒரு அசாதாரண அமைதி அங்கு இருந்தது. சித்தர்கள் கூறுவது என்னவென்றால், இந்த மலை சாதாரண மலை அல்ல. இது ஒரு சக்தி மையம். பூமியின் ஆற்றல் கோடுகள் ஒன்று கூடும் இடம். இங்கிருக்கும் காற்று கூட தியான சக்தி கொண்டது. முருகன் அந்த மலையில் ஏறினார். அவரின் மனம் மெதுவாக அமைதியாகியது. அவர் உணர்ந்தார், நான் தேடியது வெளியே இல்லை, உள்ளேதான் இருக்கிறது.
அந்த நேரத்தில் அவர் ஒரு புதிய வடிவம் எடுத்தார். தண்டாயுத பாணி. முருகன் தனது ஆயுதங்களை விட்டுவிட்டார். அவர் கையில் இருந்தது ஒரு கம்பு மட்டும். அதன் பெயர் தண்டம். அதன் அர்த்தம் தன்னடக்கம், கட்டுப்பாடு, ஞானம், அகங்காரம் அளித்தல். அதனால் அவர் அழைக்கப்படுகிறார் தண்டாயுத பாணி. இது ஒரு உருவம் மட்டுமல்ல, இது ஒரு வாழ்க்கை தத்துவம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு மகா சித்தர் இருந்தார். அவர் பெயர் போகர். அவர் சாதாரண மனிதர் அல்ல. அவர் யோகத்தால் பல நாடுகளை கடந்தவர். சீனாவிலும் மருத்துவம் கற்றவர். அவர் ஒரு நாள் பழனி மலைக்கு வந்தார். அவர் கூறினார், இந்த மலைக்கு ஒரு தெய்வத்தை அமர வைக்க வேண்டும். போகர் சித்தர் ஒரு பெரிய இரகசிய செயலை செய்தார். அவர் 9 வகை மூலிகைகள் மற்றும் விஷசித்த பொருட்களை கலந்து உருவாக்கினார். அதற்கு பெயர் நவபாஷாணம். இந்த நவபாஷாணத்தால் உருவான சிலை மருந்து சக்தி கொண்டது, ஆன்மீக ஆற்றல் கொண்டது, உடல் நலத்திற்கு நன்மை தரும். பின்னர் அந்த நவபாஷாண கலவையால் பழனி முருகன் சிலை உருவாக்கப்பட்டது. இந்த சிலை சாதாரண கல்லல்ல. சித்தர்கள் கூறுவது, இது கதிர்வீச்சு சக்தி கொண்டது. இதன் அருகில் தியானம் செய்தால் மனம் அமைதியாகும். இது ஒரு உயிர் சக்தி மையம். அதனால்தான் இன்று வரை பஞ்சாமிர்தம் கூட புனிதமாக கருதப்படுகிறது. பழனிமலை ஒரு காலத்தில் சித்தர்கள் வாழ்ந்த இடம். அவர்கள் இங்கு தவம் செய்தார்கள். அவர்கள் சொன்னது, இந்த மலைக்கு வந்தால் மனம் சுத்தமாகும், அகங்காரம் அழியும், உண்மை வெளிப்படும். காலம் மாறியது. அரசர்கள் வந்தார்கள். கோயில் கட்டப்பட்டது. விழாக்கள் வளர்ந்தன. முருகன் புகழ் உலகம் முழுவதும் பரவியது. அரோகரா முருகா என்ற ஒலி இன்று கூட ஒலிக்கிறது. பழனியில் நடக்கும் மிகப்பெரிய விழா தைப்பூசம். லட்சக்கணக்கான மக்கள் பாத யாத்திரையாக வருகிறார்கள். கடுமையான வெயிலிலும் குளிரிலும் மக்கள் ஒரே குரலில் சொல்கிறார்கள், முருகா, அரோகரா. அந்த நேரத்தில் முழு மலை ஒரு சக்தி மையமாக மாறுகிறது. இன்று பழனி உலக புகழ்பெற்ற கோயில், தொழில்நுட்ப வசதிகள், ஆனாலும் அதே ஆன்மீக சக்தி. மாறாத ஒன்று பக்தி. சித்தர்கள் சொல்வது, பழனி முருகன் சிலை ஒரு உருவம் மட்டுமல்ல, அது ஒரு சக்தி மையம். அது நம்பிக்கையுடன் வருபவர்களுக்கு அனுபவமாகிறது. அதனால்தான் மக்கள் சொல்கிறார்கள், முருகன் இங்கும் இன்னும் உயிருடன் இருக்கிறார். மலை மௌனமாக இருக்கலாம், ஆனால் அந்த மௌனத்தில் ஒரு தெய்வீக ஒலி இருக்கிறது. அதை கேட்கும் இதயம் மட்டுமே முருகனை உணர முடியும். அரோகரா முருகா.